ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் அதிகாரியாக மணிஷ் இருந்து வந்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த பெண்ணின் வேட்புமனு ஏற்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் களஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு மாணவிகளை சந்தித்ததை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். காரைக்குடியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியில் சோதனை மேற்கொண்ட அவர் அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்தார். ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று மாணவிகளிடமும் கேட்டறிந்தார். இந்த சந்திப்பு குறித்து நிகழ்ச்சியுடன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், காரைக்குடி விடுதியில் என் மகள்களை சந்தித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுத்ததால் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தாரை பற்றியும் மிக தரக்குறைவான வார்த்தைகளை சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பேசி வருவதாக டிஜிபி வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்து வரும் திருச்சி நீதிமன்றம் வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என சீமானுக்கு உத்தரவிட்டுள்ளது. சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ள டிஐஜி வருண்குமார் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் அவதூறு பரப்பிய சீமானை சட்ட ரீதியாக விடப்போவதில்லை என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது 21 பேர் தீக்குளித்து மாண்டதாகவும், ஆனால் தற்போது ஒருவர் துணிந்தால் சீமானின் நிலை என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாரை பற்றி வேண்டுமானாலும் அவதூறு பேசிவிடலாம் என்றும், ஆனால் அதன் உண்மைத்தன்மையை மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாம் தமிழர் என்ற பெயரையே சீமான் பயன்படுத்தக்கூடாது என்றும், இது தொடர்பாக தான் வழக்கு தொடர்ந்தால் சீமான் கட்சியை நடத்த முடியாது என்றும் RS பாரதி எச்சரித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதால் அதற்காக கட்டு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை சிறை காவலர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். மாட்டு கோமியம் குடிக்க விரும்பினால் அவர்களே குடித்துக் கொள்ளட்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். கோமியம் குடிக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளார். யாருடைய விருப்பத்தையும் தடை செய்ய விரும்பவில்லை என்றும், கோமியம் குடிக்க விரும்பினால் குடிக்கட்டும் என்றும் ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்துள்ளார். கோமியம் குடித்தால் கடுமையான வைரஸ் காய்ச்சலும் 15 நிமிடங்களில் குணமாகும் என்று கூறிய சென்னை IIT இயக்குநர் காமகோடியின் பேச்சுக்கு SDPI கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை கூறி வரும் காமகோடி தலைமையில் சென்னை IIT செயல்பட்டால் மாணவர்களின் எதிர்காலம் பாழாகும் என்றும், எனவே காமகோடியை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் SDPI கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்குகள் சிதறாமல் இருக்க கூட்டணி குறித்து சரியான முடிவு எடுக்கப்படும் என்று EPS தெரிவித்துள்ளார். சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்திருந்ததாகவும், ஆனால் வாக்குகள் சிதறாமல் இருக்க எதிரணியினர் வியூகம் வகுத்து வருவதாகவும் தெரிவித்தார். எனவே அதிமுகவும் இந்த நிலையை எடுக்கும் என்று EPS தெரிவித்துள்ளார். எனவே அதிமுக கூட்டணி கதவுக்கான கதவை விரைவில் திறக்கும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தங்கம் விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு உச்சத்தை எட்டி சவரன் 60,000-ஐ தாண்டி உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரன் 600 ரூபாய் அதிகரித்து 60,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 75 ரூபாய் அதிகரித்து 7,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் இந்த வரலாறு காணாத விலையேற்றம் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. வாழ்க்கையில் மாறியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தான் ஆளாகிவிட்டதாக சவுக்கு சங்கர் பேசும் ஆடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தன்னை சிலர் சொந்த தேவைக்காக பயன்படுத்தி சிக்க வைத்து விட்டதாகவும், எனவே 48 வயதில் சிறையில் வாடும் நிலை ஏற்பட்டதாகவும் சவுக்கு சங்கர் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சவுக்கு சங்கரும் இதனை மறுக்கவில்லை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.
புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.